ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக் இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் அவன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் எப்போவுமே அப்டேட்டட் வீடியோ அப்டேட்டட் வீடியோ நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் போடுவேன். ஸோ என் லெவல்ஸை பார்த்து நோட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இது நம்ம மார்க்கெட்டில் நம்மளோட அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, ஜஸ்ட் 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்போ இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லா பார்த்தவங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு நிஃப்டியில் ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நம்மளோட ஸ்பெஷல் பாக்ஸ் ஜோன்ல இருந்து எந்த பாக்ஸ் ஜோன் 21,969ல 21,947ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும். கண்டிஷன் நம்பர் 1. சப்போஸ் கேப் டவுன் ஆயிருச்சு, முதல்ல ஒரு 15-20 மினிட்ஸ் முன்ன கீழே இந்த லெவல், எந்த லெவல் நான் சொல்றேன் பாருங்க, 21,920 21,920க்கு கீழே போனா மட்டும்தான் நீங்க புட்டு சைடு பத்தி யோசிக்கணும். அதர்வைஸ் நீங்க புட் சைடை பத்தியே யோசிக்க கூடாது. ஓகே, அப்படி புட் சைட் போய் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன் சைடில் அனதர் 21,778 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. முதலே சொல்லிட்டேன். ஓகே, இது கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 3, சப்போஸ் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அதே நம்ம பாக்ஸ் ஜோன்ல 21,969 இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். மேலே போச்சுன்னா 22,054 அண்ட் ஃபாலோட் பை உங்களுக்கு 22,132 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இது கண்டிஷன் நம்பர் 3. கண்டிஷன் நம்பர் 4 பார்த்துக்கோங்க. முதலே சொல்கிறேன், என்னென்ன பண்ணணுன்ற கிளியராக சொல்லிட்டேன். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆயிடுச்சுன்னா முக்கியமான ஜோன் பாருங்க. இந்த ஜோன் எந்த ஜோன்? நம்மளோட பாக்ஸ் ஜோன் 22,158 22,135. இதை உடைச்சி எப்போ மேலே போய் சஸ்டெயின் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம கால் சைட் போகலாம். இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கணும், கால் சைட் போகலாம். போனீங்கன்னா 22,307 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஓகே, ஸோ 22,307 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ரைட், சப்போஸ் இது கண்டிஷன் நம்பர் 4. ஸோ லாஸ்ட் கண்டிஷன் சொல்ல பாருங்க. சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்து இதே பாக்ஸ் ஜோன், இந்த பாக்ஸ் ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு, அதாவது 22,135ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப கீழே வரும். கீழே வந்து 22,055 வரைக்கும் வரும். இது லாஸ்ட் கண்டிஷன். ஸோ கிளியராக சொல்லிட்டேன். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற என்ன இடம்னா 5 கண்டிஷன் சொல்லிட்டேன். ஒரு தடவைக்கு 2 தடவை ஓட்டி பாருங்க, உங்களுக்கு புரியும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என்ன சார் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போகிறேன். எல்லா வீடியும் சொல்கிற மாதிரி தான். இந்த பாக்ஸுக்கு உடைச்சிட்டு மேலே சஸ்டெயின் ஆன அப் சைடு, இந்த பாக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் டவுன் சைடு. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு கீழே உடைச்சிட்டு சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன் சைடு, இந்த பாக்ஸில் சப்போர்ட் எடுத்துனா அப் சைடு. அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. சப்போர்ட் ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்ததுன்னா கொஞ்சம் கீழே இருந்து கொஞ்சம் மேலே போகும் இந்த டார்கெட் வரைக்கும். ஓகே, சப்போஸ் கேப் டவுனே பெருசாக ஆயிடுச்சு, இந்த பாக்ஸு கீழே போச்சுன்னா நிஜமாக நான் சொல்கிறேன் அது கீழே வராது. டுவர்ட்ஸ் 21,778 வரைக்கும் போயிடும். டவுன் சைடில் மூவ் ஆகிவிடும். ரொம்ப குரூஷியல் ஜோனில் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்பவும் குரூஷியல் ஜோன். உடச்சதுன்னா 200 பாயிண்ட் நிஃப்டி உடச்சதுன்னா 200 பாயிண்ட். அப்போ பேங்க் நிஃப்டி யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பாயிண்ட் டவுன் சைடில் மூவ் ஆகிடும். ஏன்னா நிஃப்டி ட்ரைவ் பண்ணிடும் பேங்க் நிஃப்டி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். திரும்ப சொல்கிறேன், பாக்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான், சப்போர்ட் எடுத்திருந்தால் மட்டும்தான், 20 நிமிஷம் இருக்கணும். எல்லாமே சஸ்டெயின் வந்து 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் கால் சைட் போவேன். இது கீழேனா புட் சைடு தான். அதே மாதிரி இந்த பாக்ஸ் சைடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி 20 மினிட்ஸ் இருந்தால் கால் சைடு, இந்த பாக்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா புட் சைடு. இது வந்து என்னோட ஓவரால். வாங்க பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி பார்ப்போம். பாருங்க, பேங்க் நிஃப்டி பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு பேங்க் நிஃப்டி ஒரு ஹெவியான சப்போர்ட் தெரியுது. பாக்ஸ் ஒன் பார்த்துக்கோங்க, கீழே 47,109 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, பாக்ஸு
47 770ல 720 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் எப்போ கால் சைட் போவேன்னா, எப்போ எனக்கு 873க்கு மேல 873க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா தான் கால் சைட். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 263 வரைக்கும் வரும். இதுக்கு மேல போனா இந்த ஜோன் கிரீன்லேருந்து இந்த ஆரஞ்ச் ஜோன் மட்டும் தான் கால் சைட் ஜோன். Now coming back to our answers. நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது பேங்க் நிஃப்டில ஒரு கேப் டவுன் எடுத்ததுன்னா பாருங்க இந்த பாக்ஸுக்கு சப்போர்ட் எடுக்கணும். இல்லைன்னா பாருங்க இந்த 47,309 இந்த எங்கேயாவது ஒரு ஜோன்ல இந்த ரெட் கலர்ல இந்த பிளாக் கலர் இந்த ப்ளூ கலர் எங்கேயாவது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா அப்போ நான் வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். அந்த சைட் ட்ரேட் எடுப்பேன். நார்மலாக என்னன்னா இந்த பாக்ஸில் சப்போர்ட் எடுக்கும், மார்க்கெட் மேலே போகும். கேப் டவுனா பாக்ஸ் சப்போர்ட் சேம் டு சேம் நிஃப்டி மாதிரி. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே தான் நான் புட் சைட் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இது கீழே சஸ்டெயின் புட் சைட் போயிட்டா 46,582 வரைக்கும் டார்கெட் இருக்கு. நான் சொன்னேன் பெரிய ஃபால் இருக்கும், அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸோ மேலே போச்சுன்னா உங்களுக்கு வர டார்கெட்ஸ் என்னன்னா சப்போர்ட் எடுத்துட்டு சப்போஸ் கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா 47,309, 47,421 அண்ட் 47,786 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஓகே, சப்போஸ் மார்க்கெட்ல கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த லெவல் பாருங்க, எந்த கேப் அப் பாருங்க 47,770 720 இந்த ரேஞ்சில் கேப் அப் ஆச்சுன்னா உடனே கொடுக்கணும், கால் சைட் போயிடாதீங்க. நான் சொல்லியிருக்கேன் கால் சைட் ஜோன் வந்து 873 மேலே தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வெயிட் பண்ணுங்க. எப்போ இதில் இந்த பாக்ஸ் கீழே ஒரு 20 நிமிஷம் சஸ்டெயின் ஆகுதோ அப்போ புட் சைடு எடுங்க ட்ரேட். டவுன் சைட் உங்களுக்கு 47,786 740 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ப்ளீஸ் நோட். ஓகே, 47 1 minute 47,786 சாரி 47,486. ஸோ டவுன் சைடில் உங்களுக்கு 47,486 வரைக்கும் டார்கெட் இருக்குது. சப்போஸ் 720 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா 486 வரைக்கும் வந்துடும். ஓகே, ஸோ சிம்பிள். இதையும் 4 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேப் அப் எடுத்துச்சுன்னா உடனே போக மாட்டேன், 873 மேலே போனால் கால் சைட் போவேன். அதே மாதிரி கேப் அப் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா உடனே நான் வந்து புட் சைட் போக மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு சஸ்டெயின் ஆகுதோ அப்புறம் நீங்கள் புட் சைடு வரலாம். தாராளமாக டவுன் சைடில் 47,486 வரைக்கும் இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த லெவலில் ரெட் கலர் லெவல் ஆர் இந்த பாக்ஸ் ஜோனில், அதாவது 47,109 47,109 எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா எடுத்து மேலே வந்துச்சுன்னா தாராளமாக நான் கால் சைட் போவேன். இது மேலே இருந்து அந்த பாக்ஸுக்கு மேலே இருந்தால் கால் சைட் போவேன். கால் சைட் போச்சுன்னா 309 47,418 வரைக்கும் டார்கெட் இருக்கும். சப்போஸ் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அகல பாதாளத்துக்கு மார்க்கெட் விழுந்துடும். 46,582 வரைக்கும் இன்னமும் கரெக்ஷன் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணியாச்சு. அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு இங்கே ஒரு பப்ளிஷ் பண்ணணும், ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணணும், ஒரு கோர்ஸை வந்து லான்ச் பண்ணணும், விற்கணும், எந்த ஒரு மென்டாலிட்டி இல்லை. ஈச் ஒன் டீச் ஒன் ஒரே இது. ஸோ நான் உழைச்சிருக்கேன். ஐ எம் புட்டிங் மை கோர்ஸ் வித் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியோட கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் எல்லாம் நிறைய பணம் எங்கள் ஒரு பிஎன்எல்ல பார்க்குறீங்க, நிறைய பிஎன்எல் இருக்கா, உடனே போய்ட்டு அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க மென்டாலிட்டி உங்களால் வர முடியல. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே உங்களுக்கு லாஸ். சரி, நிறைய பிஎன்எல்ல நார்மலாக ஒரு பிஎன்எல் காட்டுறீங்க, பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் கோர்ஸ் எடுத்துகிட்டு போய் பணம் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும், புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் முதல்ல நம்பணும். உங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் மேபி இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவலாக நீங்கள் பார்க்கணும். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்கிட்ட கற்றுட்டாலும் ஓகே, எங்கே கற்றுக்கிட்டாலும் ஓகே, வேறு யார்கிட்டாலும் கற்றுக்கிட்டாலும் ஓகே. பட் தெரியாமல் என்னைக்காக இருந்தாலும் ஆப்ஷன்ஸில் இறங்காதீங்க, எப்பவுமே ரிஸ்க்கு தான். ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்டோட 100% கேரண்டி, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% அவுட்புட் கொடுக்குறாங்க. வெரி வெரி ஹாப்பி. டெய்லி கிரீன் நான் போடுறேன் பாருங்கள் பிஎன்எல். இந்த மந்த் எண்டில் நான் பிஎன்எல் போடுறேன். என்னென்ன சிலபஸ் நான் கொடுக்க போகிறேன்றதை நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதிகமாகலாம் சொல்ல போகிறது இல்லை. இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா கிளம்பிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். பிகாஸ் என்னை பற்றி தெரியும். நான் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எல்லாத்தையும் வச்சுருவேன். 10-15 நிமிஷத்தை டக் தான் நான் கிளியர் பண்ணிட்டு போயிடுவேன். கான்செப்ட் சொல்கிற லெவலில் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். கேரண்டியோட கொடுங்க, தட் டு மணி பேக் கேரண்டி. ஓகே, லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் உங்களுக்கு நான் லைவ்ல வரும். நோ ரெக்கார்டிங்ஸ் ஆர் எனி திங். டேரெக்டாக வரும், நீங்கள் கேளுங்க. உங்கள் கொஸ்டின்ஸை ஷூட் அப் பண்ணுங்கள் சார், தைரியமாக பண்ணுங்கள், பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஓகே.
especially with stocks and options. Okay, ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போலேருந்து போட்டுட்டேன் ஆல்ரெடி 18th மேலேயும் 24th மே நைட்டு 8:30லேருந்து 10:30. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் கோர்ஸ் இருக்குது 18லேருந்து 24 7 days. ஸோ டோட்டல் 20 seats அவைலபிள். கோர்ஸ் ஃபீ நான் போட்டுட்டேன். ஸோ கோர்ஸில் எந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணணும்னு நான் போட்டுட்டேன். மோர் டீட்டெயில்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது ஒரு தடவை பாருங்க, என்னென்ன கோர்சஸ் என்னென்ன சிலபஸ் நம்ம இது பண்ண போறோம். என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட் A to Z நான் சொல்லி தர போறேன். வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் வேற இடம் போய் கத்துக்கிறீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல லூஸ் பண்றீங்க. நீங்க எங்க சுத்தினாலும் இங்க தான் வருவீங்க. நான் எழுதி சீல் போட்டு ஸ்டாம்ப் போட்டு தரேன். என்னோட ஈஸியான டெக்னிக் உங்களுக்கு கிடைக்காது. என்ன நீங்க இதா பேசுறீங்க? அப்படி கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்கறது இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டெக்னிக். அந்த டெக்னிக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியலன்னா நிஜமாக சொல்கிறேன், பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோதான் மார்க்கெட்டில் போய் 8 வருஷம் 80 வருஷம்லாம் நீங்கள் போயிட்டு உள்ளே போய் இறங்கி லான்ச் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சாலுமே அதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் போயிடும். ஸோ மார்க்கெட்டோட ஸ்விஃப்ட் ஆக்ஷன் தேவை. ஸ்விஃப்ட் ஆக்ஷன், ஃபாஸ்ட் ஆக்ஷன் தேவை. எந்த இடத்துல என்ன பண்ணணுன்றது டிசிஷன் தேவை. அவ்வளோ அது மட்டும் இருந்தால் போதும். ஒரு டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும், ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்கணும். உட்காந்து நீங்கள் ஓஐ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த சார்ட் பார்க்குறீங்க, இந்த சார்ட் பாருங்க, போகுமா போகாதா சரணை அடிச்சுட்டு போயிடும் பேங்க் நிஃப்டிலாம். ஐயோ நம்ம எடுத்துக்கலாமேன்னு நினைப்பீங்க. மேலே போனால் ஐயோ நம்ம போயிருக்கலாமே நினைப்பீங்க. கீழே போச்சுன்னா ஐயோ நம்ம போயிருக்கலாமே நினைப்பீங்க. இந்த நினைப்பு தான் அங்கே தான் உங்கள் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணணும். அது எங்கன்றது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கமெண்ட் ஜாயின், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. திரும்பவும் அதான் சொல்லுவேன். இல்லையா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லெவல்ஸை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துரும். ஓகே, லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து ப்ளீஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீக்கில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட்டில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற வாரம். ஸோ கொஞ்சம் அப்ஸ் டவுன்ஸ் இருக்க செய்யும். ஓகே, ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். டக்குன்னு உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பாய், ஹாப்பி ட்ரேடிங், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் சூன் வில் சி இன் த கிளாஸஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு லைவ் செஷன் போயிருச்சு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க queries சார் இன்னைக்கு இருக்கான்னு. நாட் லைக் தட். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எனி கிளாஸ் டேட் சொல்லி அந்த டேட்டில் கன்ஃபார்மாக நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, பாய், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் ட்ரஸ்ட்.